எல்லோருக்கும் வணக்கம். என்ன வேணா சொல்லலாண்ணே, நன்றி சொல்லலாம். நன்றி. நன்றி மட்டும் இல்லைண்ணே. இந்த நாளுக்காக வந்து ஒரு சில வருஷங்கள் ரொம்ப நாட்கள் வந்து காத்திருந்தேன் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். இவ்வளோ நாள் கண்ணாடியை போட்டு நீ ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க, இதுதான் உனக்கு சரியான லுக்கு. விஜய் அலைஸ் விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். அவர் கூட அசோசியேட் பண்ணாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷார்ட் ஃபிலிம் காலத்துலேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி இப்போ எல்லோரும் கூடயும் இது அசோசியேட் ஆகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மணியுடைய அப்பா வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், அந்த கதை எடுத்தோடனே தன்னோட தலையிலேருந்து தான் ஆரம்பிக்குது, ஒரு டெஸ்டின்லேருந்து தான் ஆரம்பிக்குதுன்னும் போது அந்த அதிர்ச்சியிலேருந்தே ஒரு இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணி உள்ளே வந்தார். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் முக்கியமான நபர்கள் அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த நாளுக்காக வந்து ஒரு சில வருஷங்கள் ரொம்ப நாட்கள் வந்து காத்திருந்தேன் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். முதல்ல வந்து நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்னதாக வந்து சொல்கிறேன். திடீர்னு ஒரு கால் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து கால் பண்ணுறோம், மணிகண்டன் சாருடைய வெப் சீரிஸ் அப்படின்னு. நான் 2-3 தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், காக்கா முட்டை மணிகண்டன் சார் தானா, அவர் வெப் சீரிஸா அப்படின்னு. ஏன்னா என்னால் நம்பவே முடியல. அந்த டைம்லலாம் கம்ப்ளீட்லி இந்த ஆங்கரிங்கில் போயிட்டு இருந்தது. ஸோ சார் கூட வந்து ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, மீட்டிங்க்கு அப்புறமேட்டு தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட மீட்டிங்கில் மணிகண்டன் சாரை பார்த்தேன். ஸோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் நம்பினேன், நிஜமாலே சாருடைய, ஏன்னா அவருடைய படைப்புகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம், எந்த அளவுக்கு முக்கியமான படைப்புகள்னு. ஸோ சார்கிட்ட பேசினேன், என்ன மதுரை தானா அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து பேசினோம். அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட் லுக்குக்காக உஸ்லம்பட்டி கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் வந்திருக்கப்போ நல்லா அந்த கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு சுருட்ட முடியெல்லாம் விட்டுட்டு அப்படியே பேகி பேண்ட்லாம் போட்டுட்டு வந்திருந்தேன். அப்புறம் சார் வந்து காஸ்டியூம் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க, போயிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு ட்ரெஸ் எல்லாம் கேரக்டராக மாறி வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த சேலை எல்லாமே அந்த ஊர் கெட்டப்பை வந்து அப்படியே போட்டுட்டு நடந்து வரும்போது தான் சார் ஒரு விஷயம் சொன்னார், இந்த மாதிரி இவ்வளோ நாள் கண்ணாடியை போட்டு நீ ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்க, இதுதான் உனக்கு சரியான லுக்கு அப்படின்னு சார் சொன்னார். அண்ட் சத்தியமாக ஐ எம் வெரி மச் பிளெஸ்ட் அண்ட் லக்கி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட், பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லணும். தேங்க்ஸ் டு ஹாட்ஸ்டார் டீம் அண்ட் விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப நன்றிகள். ஏன்னா இந்த அசோசியேஷன் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது இல்லையா, மணிகண்டன் சார் அவர்கள் மற்றும் விஜய் சேதுபதி சார் அவர்களுடைய காம்போன்றதே வந்து இட்ஸ் அ வெரி கிரேட் காம்போ. ஸோ அதில் வந்து லலிதான்ற ஒரு கதாபாத்திரம், ஒரு என்ன சொல்கிறது, பார்வை இது வரைக்கும் நீங்கள் மக்கள்கிட்ட கேள்வி கேட்டு செலிப்ரிட்டிஸ்கிட்ட கேள்வி கேட்டு பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த படத்து மூலியமாக, இந்த வெப் சீரிஸ் மூலயமா என்னுடைய நடிப்புக்கு ஒரு சின்ன வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக என்னை வந்து வேறு ஒரு ரூபத்தில் பார்ப்பீங்க. அண்ட் எனக்கு வந்து மணிகண்டன் சார்லேருந்து என்டையர் டீம், ஷமி சார் அண்ட் மது சார் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா லலிதாவை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் பிரதீப் சார் பேக் டு பேக் ஹாட்ஸ்டார்லேயே தான் நான் ஃபீச்சர் ஆகிட்டு இருக்கேன், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பாலா சார் ரொம்ப நன்றி, அடுத்தடுத்து ஹாட்ஸ்டாரில் வந்து கிருஷ்ணன் குட்டி சார் ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரி இந்த டீம் பயங்கரம். கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் கண்டிப்பாக நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் இதை கொண்டு போய் ரெக்கக்னிஷன் எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ 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 ஸோ மச். சின்ன வாய்ப்புன்னு சொன்னீங்க, இன்னும் நிறைய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கட்டும், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மதுரை பொண்ணா இருந்து கொஞ்சம் சென்னை பொண்ணா ஆகி மறுபடியும் மதுரை பொண்ணான கதை எப்படி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா மணிகண்டன் அவர்கள் பார்த்த பிறகு இதான் உனக்கு லுக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு நிஜமாலே நானா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நான் மதுரைக்கார பொண்ணு தான் நான். ஆனால் ரொம்ப இந்த மாடர்னாக கொஞ்சம் லைட்டாக ட்ரெஸ்ஸஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். சார் வந்து அந்த ப்ராப்பர் எந்த ஒரு மேக்கப்புமே கிடையாது, கம்ப்ளீட்லி மஞ்சள்லாம் போட்டுட்டு அப்படியே எந்த மேக்கப்பும் இல்லாமல் சடலாம் பின்னி எனக்கு அந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த என்ன சொல்கிறது, அந்த ஊர் லுக்
தான் எனக்கான லுக்கு போல இருக்கு அப்படின்ட்டு நான் ரொம்ப ஐ ஓன் தட் லுக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ சார் வந்து என்கிட்ட சொல்லுவார், நீ ஆங்கராக இருந்திருக்கிறதுனால உனக்கு வந்து இந்த கேமரா ஃபியர் இல்லை, ஆனால் கேமரா எங்கே இருக்குன்னு பார்த்துட்டே நடிக்காத, அந்த சீன்னா அந்த சீனுக்குள்ளே இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து சொல்லி கொடுத்தாரு. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம் வந்து என்னென்னா, அந்த ஒரு வாரம் ஷூட்டிங் டைம் அப்போ வந்து உஸ்லம்பட்டியில் சார் வந்து ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழே வந்து ஒரு எடிட் சூட் வந்து இருக்கும். ஓ மை காட், எனக்கு அவர் கூட பேசின விஷயங்கள், வாழ்க்கை பற்றி, புத்தகங்கள் பற்றி, நிறைய அரசியல், இந்த மாதிரி பல விஷயங்கள் சார் கூட பேசும்போது தான் வந்து அவருடைய படத்தில் அதன் தாக்கம் வந்து தெரிஞ்சது. அந்த அளவுக்கு மண், அந்த 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 மண் மற்றும் எளிய மக்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே சார் அப்படியே பேசும்போதே அப்படியே கேஷுவலாக வாழ்க்கை தத்துவங்களை சொல்லிட்டு போயிடுவார். ஐ வாஸ் லைக், சார் என்ன சார் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ என்றைக்குமே வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத நாட்கள் வந்து அந்த ஒரு வாரம் ஷூட்டிங் சார் ட்ராவல் பண்ணது. ஸோ இட் வில் பி ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மணிகண்டன் சார் அண்ட் என்டையர் டீம் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஏன்னா இது ரொம்ப பெரிய டீம் அண்ட் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். அண்ட் என்னோட கேரக்டர் வந்து ரொம்ப துருதுருன்னு இருக்கிற ஒரு கேரக்டர். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் தேங்க்ஸ் டு Hotstar. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மணிகண்டன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தேங்க்யூ அஜித் சார் and cameraman Sanmugam sir, Madhu sir, thank you so much. And Sedu mama, thanks a lot. நிறைய இடத்துல என்ன மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரிஷு, லவ் யூ லாட்ஸ். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஹோல் டீம். அண்ட் ரொம்ப சூப்பர்பான டீம். ஸோ இந்த ப்ராஜெக்ட், இந்த ஸ்டோரி கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது பெரிய லெவலில் ரீச் ஆகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ். அண்ட் கடவுளுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இங்கே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கொஞ்ச நாளாக இருந்த ஒரு ஜேர்னி. மணிகண்டன் அது சொன்னதுலேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி இது இப்போ முடிக்கிற வரைக்கும் இது ரொம்ப பெரிய ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. அவரை ஆஸ் அ கிரியேட்டர் கூட அசோசியேட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீன்வைல் விஜய் அலைஸ் விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். அவர் கூட அசோசியேட் பண்ணாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷார்ட் ஃபிலிம் காலத்துலேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி இப்போ எல்லோரும் கூடயும் இது அசோசியேட் ஆகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் மை டீம், மை மியூசிக் டீம். ரொம்ப க்ரன்ச்சான டைமில் வி குட் எக்ஸிக்யூட் இட். அண்ட் விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷன்ஸ் obviously and Jio Hotstar very obviously. And I'm so honored and blessed to be here. Thank you very much. ராஜேஷ் கிளம்புனா எப்படி? பாட்டு ஒரு சூப்பர் பாட்டு பாட வேணாங்க, பாட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. Tell us about the song that you come to compose for காட்டான். இனிஷியலி நாங்கள் என்னோட இதில் நானும் மணிகண்டனும் பேசும்போது ஒவ்வொரு எபிசோடில் ஒரு குட்டி குட்டி சாங்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்துச்சு. பட் கதை அது ஷேப் ஆகி இது ஒரு சீரீஸோட ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 3 songs மட்டும்தான் இல்லை அமைஞ்சிச்சு. அதில் ஒரு சாங் பேசிக்கலி டியூன் கம்போஸ் பண்ணது விஜய் சார் தான். அவரோட டியூன் அந்த ஷூட்டில் அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணது எனக்கு அந்த டியூன் பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அஜித் சார் கூட பேசிட்டு ஓகே இதுவே நம்ம ரீட்டைன் பண்ணலான்னு சொல்லிட்டு அது மருதானின்னு ஒரு சாங் இருக்குது. அது அவரோட பேசிக் டியூனில் நாங்கள் கம்போஸ் பண்ண வி ஃபினிஷ்ட் இட். அண்ட் தேர் ஆர் 2 more songs, just 2 parts of that songs. அந்த மாதிரி தான். யா, தட்ஸ் இட். இப்போ அந்த பாட்டு நீங்களும் அவங்களும் சேர்ந்து பாடுவீங்களா? பாட மாட்டேன். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்கள் விஜய் சேதுபதி சார், அப்புறம் Hotstar டீம், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கும் நன்றி. இந்த படத்தில் அந்த வெப் சீரிஸில் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணேன். அதுவே எனக்கு ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு அனுபவம் தான். மணிகண்டன் எனக்கு ஒரு நல்ல நண்பர். அவர் ஷார்ட் ஃபிலிம் பீரியட்லேருந்து ஒரு 15-16 இயர்ஸாக அந்த டைமில் தான் நான் வெற்றி சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் காக்கா முட்டை பண்ணார், நான் அண்ணனுக்கு ஜெய் பண்ணேன். என் ஸ்கிரிப்டுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவார், அவர் ஸ்கிரிப்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஒரு ஆரோக்கியமான ஒரு நட்பு. இப்போது இந்த கதையை அவர் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த ஐடியாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மணியுடைய அப்பா வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அந்த கதை, அதை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஒர்க் பண்ணோம். நாள் கணக்காக மாதக்கணக்காக பேசணும். தலை கிடச்சிருச்சு. இந்த தலையுடைய பேக் ஸ்டோரின்னா இவன் யார்,
இவன் நல்லவனா கெட்டவனா கொலைகாரனா கொள்ளைக்காரனா இதை வந்து விசாரணைகள் வழியாக அந்த கதைகளை வந்து விரித்து ஒரு கிளை கதைகள் உருவாக்கி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு புது முயற்சியாக நான் ஒரு நான் லீனியர் ஃபிக்ஷனாக ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச்சில் வந்தது. இந்த ஸ்பேஸ் கொடுத்தது கண்டிப்பாக மணிகண்டன் தான். நான் மணிகண்டனுக்கு தேங்க் பண்ணணும். மணி இங்கே இல்லை, அவர் ஒரு ட்ராவலில் இருக்கார். நாங்கள் பேசின கதைகளை வச்சுக்கிட்டு இன்னும் 2 சீசன் கூட பண்ணலாம், அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த கதையை வந்து விஜய் சேதுபதி சார் சூஸ் பண்ணது வந்து பிரதீப் சார் சொன்னார். அது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எந்த ஒரு மாஸ் ஹீரோவும் இதை ஒத்துப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. தலை எடுத்தோடனே தன்னோட தலையிலேருந்து தான் ஆரம்பிக்குது, ஒரு டெஸ்டின்லேருந்து தான் ஆரம்பிக்குதுன்னும் போது அந்த அதிர்ச்சியிலேருந்தே ஒரு இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணி உள்ளே வந்தார். இந்த ஸ்கிரிப்டை அவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்பினார், அவருக்கு தேங்க் பண்ணணும். இந்த வெப்சீரிஸ் ஒரு புது முயற்சியை தமிழ் மக்கள் எப்போவுமே கொண்டாடுவாங்க. அதை பத்திரிகை நண்பர்கள் கண்டிப்பாக ஆதரித்து கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி. ராஜ்குமார், நீங்கள் வந்து டிரெக்டராக அண்ணனுக்கு ஜெய் பண்ணியிருக்கீங்க, வெப்சீரிஸ் வேட்டைக்காளி பண்ணியிருக்கீங்க, இதில் ரைட்டராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ அதுவே ஒரு ஸ்பெஷல் கான்ட்ரிபியூஷன் தான். அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்கிறீங்கல்ல, வாட் வாஸ் மோர் ஃபேசினேட்டிங்? இப்போ அந்த தலை மேட்டர் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஆமாம். அதை தவிர உங்களுக்கு என்ன பயங்கர ஃபேசினேட்டிங்காக இருக்குது? இல்லை, அது கதையில் நிறைய இருக்குது. அதை கதையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு மணி கொடுத்த ஸ்பேஸ் தான் அதில் இருக்க ஃபேசினேட்டிங்கான விஷயம். ஏன்னா அவர் வந்து எளிய மக்களோட எளிய வாழ்க்கையில் கமர்ஷியல் வேல்யூஸ் எடுத்து அதை வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு எக்ஸ்பர்ட். இப்போ நாங்கள் பேசும்போது கதையை மட்டும் பேச மாட்டோம், மாதக்கணக்காக பேசினா வாழ்க்கையை பேசுவோம், லைஃப்பை பேசுவோம், லைஃப் எப்படி இயங்குது அப்படின்னு எல்லாரும் கேரக்டர்ஸை பேசுவோம். அப்படி ஒரு கேரக்டரை டெவலப் பண்ணுற ஸ்பேஸ் எனக்கு மணி கொடுத்தாரு. அதுதான் இதில் எனக்கு ஃபேசினேட்டிங்காக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். என்ன வேணால் சொல்லலாண்ணே, நன்றி சொல்லலாம். நன்றி. நன்றி மட்டும் இல்லைண்ணே, இதில் நடித்த அனுபவம் சொல்லலாம். நடித்த அனுபவம் என்னென்னா, நான் முதல்ல கடலுக்குள்ளே போனது இந்த படத்துக்கு ஷூட்டுக்கு தான். எனக்கு ரொம்ப பேர் என்னை எப்படி இதில் காஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அது காஸ்ட் பண்ண யாராக இருந்தாலும் அவருக்கு என் நன்றி சொல்கிறேன். இதில் ஒர்க் பண்ணும்போது நிறைய பேரோட சப்போர்ட் எனக்கு இது கிடச்சிது. விஜய் சார், அஜித் சார், கேமராமேன் மது. ஏன்னா எனக்கு ഏറ്റവും കൂടുതൽ எனக்கு இது கொடுத்த ஸ்பிரிட் கொடுத்தது கார்த்திக் சார் தான். அவர் தான் ஒரு ஷோட்டு കഴിയുമ്പോൾ நல்லா இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு சொல்கிறேன். முதல்ல தான் நான் இப்படி மேடையில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்குது. இந்த மேடையில் கூப்பிட்டதுக்கும் இந்த ஹாட் ஸ்டாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். போதுமா? ஒரே நிமிஷம். அண்ணனுக்கு முதல் மேடை நம்ம கைத்தட்டலாம். யார் கைத்தட்டுவா? தேங்க்யூ ஸோ மச் அண்ணன். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Is what we're here to present today. I've been a part of around 40 shows over the last 3 years at Jio Hotstar. This is by far the most important and the biggest show which we have ever done. It is the next step of what we believe we can do as a platform, and it is something which we are extremely excited for. When the story was first narrated to me, a story where most of you have seen the episodes where the hero's head is shown in the first episode. It was something which was very nerve-wracking. This has been a long journey for us over the last 2.5 years, but we've created a show which all of us love, and we hope all of you love too. It's great pride for us to work with Mr. Vijay Sethupathi on his first production. So we've been fortunate enough to work with him on Big Boss, now as an actor and as a producer. So thank you for that. Thank you, Milind, for joining us on this project. Thank you, Manigandan, who conceived this project, who was the heart behind this project. And thank you to the director, Ajit Kumar, who has nurtured and heralded this project with so much love. Thank you to the rest of the cast and crew. This is a product of love, and we hope you and the audiences across the country love it.
Thank you.